வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, ஹார்வர்ட் ஆர்கிடெக்சர் ஆஃப் கம்ப்யூட்டர் சிஸ்டம். இதுக்கு முன்னாடி ஒரு சயின்டிஸ்ட் இருக்கார், வான் நியூமன் சயின்டிஸ்ட். அவரும் ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம்க்கான ஆர்கிடெக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த சயின்டிஸ்ட்டும் ஒரு ஆர்கிடெக்சர் கொடுத்துருக்காரு, ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் எப்படி இருந்தால் பெட்டராக இருக்கும்னு. ஸோ இந்த ஹார்வர்ட் ஆர்கிடெக்சரில் இந்த சிபியூ என்ன பண்ணோம்னா, ப்ரோக்ராம் மெமரியிலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபெச் பண்ணி கொண்டு வரும். அதே மாதிரி டேட்டா மெமரியிலேருந்து டேட்டாஸை உங்களுக்கு ரீட் பண்ணும் இல்லை ரைட் பண்ணும். இந்தமாதிரி தனித்தனியாக நடக்கும். ஸோ போத் ஆப்ரேஷன்ஸ் கேன் ஹேப்பன் சைமில்டேனியஸ். தனித்தனியாக இருக்கும், ஆனால் ஒரே டைமில் நடக்கும் சைமில்டேனியஸ்லி, பிகாஸ் த மெமரிஸ் அண்ட் பஸ்ஸஸ் ஆர் செப்பரேட். இதில் முக்கியமான பாயிண்ட் என்னதுன்னா, மெமரி தனித்தனியாக இருக்கும், பஸ்ஸஸும் தனித்தனியாக இருக்கும். அப்படி இருக்கிறதுனால நம்மளுக்கு சிபியூ ஈஸியாக நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பர்ஃபார்ம் பண்ணிடும். ஓகேங்களா? சரி, இப்போ பிளாக் டயக்ராம் பாருங்கள். இதுதான் சிபியூ. சிபியூக்குள்ள உங்களுக்கு என்ன இருக்கும்? கண்ட்ரோல் யூனிட் இருக்கும், அரித்மெட்டிக் லாஜிக்கல் யூனிட்லாம் இருக்கும். சரி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் மெமரி, இதுக்கு இன்னொரு பேர் ப்ரோக்ராம் மெமரி. இந்த பக்கம் டேட்டா மெமரி. ஸோ இங்கே சிபியூ என்ன பண்ணோம்னா, இது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொண்டு வரும், இல்லைனா கொண்டு போகும். அதேமாதிரி இங்கேருந்து டேட்டாஸை ரீட் பண்ணும், ரைட் பண்ணும். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு தனித்தனியாக இருக்குது. ஸோ ஒரே டைமில் நடக்கும்போது நம்மளுக்கு ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடலாம். நான் சொன்னது தான் இங்கே இருக்குது பாருங்கள், செப்பரேட் மெமரிஸ் ஃபார் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டேட்டா. அதேமாதிரி அட்ரஸ்ஸு, டேட்டா பஸ் எல்லாமே பிரிஞ்சிருக்கும் தனித்தனியாகவே. ஓகேங்களா? ஸோ சைமில்டேனியஸாக நம்ம என்ன பண்ணலாம், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபெச்சும் பண்ணிக்கலாம், டேட்டாவை அக்சஸும் பண்ணிக்கலாம். இதனால் நம்மளுக்கு ப்ராசஸிங் ஸ்பீடு அதிகமாக இருக்கும். முன்ன ஒரு சயின்டிஸ்ட் கொடுத்தால வான் நியூமன், அவரை விட இது பெட்டர். இந்த சயின்டிஸ்ட் சொன்ன ஆர்கிடெக்சர் பெட்டர். அட்வான்டேஜஸ் பார்த்துட்டிங்கன்னா, ரொம்ப ஸ்பீடாக எக்ஸிக்யூட் பண்ணலாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபெச் பண்ணுறது. டேட்டா ட்ரான்ஸ்ஃபரும் நம்மளுக்கு ஸ்பீடாக ரீட் பண்ணலாம், ரைட் பண்ணலாம் ஒரே டைமில். இதில் முக்கியமான பாயிண்ட் இதுதான், எலிமினேட் த வான் நியூமன் பாட்டில் நெக். அந்த வான் நியூமன் பாட்டில் நெக் நம்ம என்ன பண்ணோம், எல்லாமே லைனில் காத்துட்ருக்கோம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே. அதில் இந்த பிரச்சனைலாம் கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா அதில் ஒரே ஒரு சிங்கிள் பஸ் மூலயமா தான் ஷேர் ஆகிட்ருக்கும். இங்கே அப்படி கிடையாது, நம்மளுக்கு வேறு பஸ்ஸஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ எல்லாமே செப்பரேட்டாக இருக்குன்னு பிரச்சனை இல்லை. பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் இன் ரியல் டைம் அண்ட் சிக்னல் ப்ராசஸிங் அப்ளிகேஷன்ஸ். ஓகேங்களா? சிக்னல் ப்ராசஸிங் அது டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங், டிஎஸ்பி இருக்குது இல்லையா? ஸோ அதில் எல்லாமே வர அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்துலையும் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். டிஸ்அட்வான்டேஜ் பார்த்துட்டிங்கன்னா, இந்த ஹார்ட்வேரை டிசைன் பண்ணுறது அதிகமாக இருக்கும். ஏன்னா எல்லாமே தனித்தனியாக இருக்குது. அதனால் அதேமாதிரி செலவும் அதிகமாக இருக்கும். ஏன்னா மெமரி சிஸ்டம் நம்மளுக்கு பிரித்து வச்சுருக்கோம். ப்ரோக்ராம் மெமரி தனியாக, டேட்டா மெமரி தனியாக, பஸ்ஸஸ்லாம் தனித்தனியாக வச்சுக்கிறதுனால விலையும் அதிகமாக இருக்கும், காஸ்ட்டு செலவு அதிகமாகும். அப்ளிகேஷன்ஸ் எங்கே பயன்படுத்தணும்னா, மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ். ஓகேங்களா? பிஐசி கண்ட்ரோலர் டெக்னாலஜிலாம் நம்ம பயன்படுத்துவோம். டிஎஸ்பி, டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங், எம்பெடட் சிஸ்டம், இந்த மாதிரி நிறைய கிட்டெலாம் இருக்கும். எம்பெடட் சிஸ்டம் கிட்டு, ராஸ்பெரி பை கிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய கிட்டில் நம்ம இந்த சிஸ்டம்மை பயன்படுத்திக்கலாம். இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன எழுதணும்னா, ஹார்வர்ட் ஆர்கிடெக்சருடைய டெஃபினேஷன், நெக்ஸ்ட் அதனுடைய பிளாக் டயக்ராம், அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ், அதில் இருக்கிற அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், அப்ளிகேஷன்ஸ். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.